ஈவினிங் 8:00 எழுந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணியிருக்கலாமே இது. உங்க கால் போவே இல்ல எனக்கு. நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள் வந்தது. நீங்க 8:00 எழுந்திருந்தீங்கன்னா அழகா வச்சிருக்கலாமே கிளாஸ. பரவ இல்ல நான் மெசேஜ் போடல. நீங்க ஒரு வேள தூங்கிட்டு இருக்கீங்களா? என்னன்னு தெரியல. சரி நான் விட்டுட்டேன். ஓகே, ஓகே. குட். சூப்பர் தேவ். ஸோ ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேப்பிட்டல் இன்னும் ஒரு சம் போடலாமா தேவ்? உங்களுக்கு வேற ஏதாவது சம் குறிச்சு குடுத்துருக்காங்களா? இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். 1 தான் போட்டாங்க. ஒரு நிமிஷம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் தேவ். ஓகே இது. கிவன் பிலோ உங்க புக்லயே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ். அதர் எக்சர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் தான். கிவன் பிலோ இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அ கம்பெனி. ஷேர் கேப்பிட்டல் குடுத்துருக்காங்க. குட்வில் குடுத்துருக்காங்க. டு ரெடியூஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி பிரிஃபரன்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் to rupees 50 each. To write off the assets except the real assets by utilizing the security premium to the required extent. இங்க பாருங்க தேவ். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் பிரெஃபரன்ஸ் ஷேர் கேப்பிட்டல் 2 லாக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஆனா எவ்வளோக்கு மாத்த சொல்றோம்? 50க்கு மாத்த சொல்றோம் தேவ். பிரெஃபரன்ஸ் ஷேர் கேப்பிட்டல். ஃபேஸ் வேல்யூ பிரெஃபரன்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர் கேப்பிட்டல் வந்து 50க்கு மாத்த சொல்றோம். இப்ப பாருங்க. ஜர்னல் என்ட்ரி வந்து so 2000 preference shares of rupees 2000 preference shares of rupees 100 each, 2 lakhs. They okay to 8 percentage. To preference shares of rupees 50 each. Okay, Vadi. அது வந்து பார்த்தோம்னா 1 lakh. அப்ப ரிமைனிங் எங்க போறது? கேபிட்டல் ரிடக்ஷன். இது புரிஞ்சுதா அது? ஆ. அடுத்த ஸ்டெப் வந்து ஈக்விட்டி ஷேரும் ரெடியூஸ் பண்றோம். அப்ப 3000 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் rupees 100 each வந்து 3 lakhs. To equity share of rupees 50 each 1,50,000. Remaining goes to கேப் ரிடக்ஷன். ஓகேவா தேவ்? இப்ப கேப் ரிடக்ஷன்ல எனக்கு எவ்வளோ கார்பஸ் வந்திருக்கு? இங்க ஒரு 1 லாக், இங்க ஒரு 1,50,000. அப்ப 2ம் சேர்த்தா எவ்வளோ? 2,50,000. ஓகேவா தேவ்? இப்ப 2,50,000 அவன் என்ன சொல்றான்னா, ரைட் ஆஃப் ஆல் த அசெட்ஸ் பை யுட்டிலைசிங் செக்யூரிட்டி பிரீமியம் டு த ரெக்வயர்ட் எக்ஸ்டென்ஸ். வேணும்னா நீ செக்யூரிட்டி பிரீமியம் எடுத்துக்கோ. ஆ பாத் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதான் இதோட சென்டென்ஸோட மீனிங். ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கவுண்ட் டெபிட் 2,50,000 போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்ட் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப இதுல வந்து பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து 15,000, குட்வில் வந்து 1,20,000, P&L வந்து 1,35,000. இது 3மே சேர்த்தா எனக்கு வந்து எவ்வளவு வருது? 2,70,000. அதனால இங்க செக்யூரிட்டி பிரீமியமே எடுத்துக்கிறோம் அந்த அமௌண்ட்டையும். அப்போ எடுத்துட்டோம்னா கரெக்ட்டா ஆயி கேபிட்டல் ரிசர்வ்லயும் 0 வந்துரும். புரியுதா அது? ரியல் அசெட்ஸ்ன்றது இதுக்குண்ணா பிக்ஸ்ட் அசெட்ஸும், கரண்ட் அசெட்ஸும். ஸோ அப்புறம் நீங்க பேலன்ஸ் ஷீட் போடும்போது இதுல என்ன இதுல என்ன லெஃப்ட் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. அசெட்ல குட்வில் எடுத்துக்க மாட்டோம். பிக்ஸ்ட் அசெட்ஸும், கரண்ட் அசெட்ஸும் எடுத்துப்போம். அதனால பிக்ஸ்ட் அசெட்ஸும், கரண்ட் அசெட்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஷேர் கேபிட்டல் நியூ இது 1 லாக், இது 1,50,000. 1 லாக், 1,50,000. செக்யூரிட்டி பிரீமியம் வந்து 50,000ல 20,000 மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப ரிமைனிங் 30,000 இருக்கும். ஓகேவா தேவ்? அதர் லைபிலிட்டி 1,50,000. அவ்வளவுதான் தேவ். அதே ப்ரொசீஜர் தேவ். ஓகே. ஈஸியா இருக்கா அந்த சம்ம? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் போட்டோம். ம். என்னப்பா, என்னப்பா? ஆ.
ஆமாமா. அதாவது இந்த சம்பளம் அவன் குடுத்துருக்கான். வேணா செக்யூரிட்டி பிரீமியம் எடுத்துக்கோன்னு குடுத்ததுனால. ஏன் செக்யூரிட்டி பிரீமியம் டெபிட் குடுத்துருக்கோம்னா, செக்யூரிட்டி பிரீமியம் இஸ் ஆக்சுவலி பை நேச்சர் வந்து அது கிரெடிட் பேலன்ஸ். அதனால அதுலேருந்து நான் ஒரு கார்பஸ் எடுத்துக்கிறனால ரிவர்ஸ் பண்ணி டெபிட் குடுக்குறேன். ஓகே. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ தேவ். ஞாபகம் வச்சுக்கோங்க தேவ். அக்கவுண்ட் வந்து டெபிட் பேலன்ஸா, கிரெடிட் பேலன்ஸா பாருங்க. ஓகே. நான் இப்ப வந்து அதிலேயே மென்மேலா எனக்கு வந்து வேல்யூ அடிஷன் ஆகுறது. அதிலேயே நான் ஃபர்தரா வந்து வேல்யூ இன்கிரீஸ் பண்றேன்னா, அந்த டெபிட் பேலன்ஸ்ன்ற நேச்சர் டெபிட் பேலன்ஸா தான் இருக்கும். கிரெடிட் வந்து கிரெடிட்டா தான் இருக்கும். ஆனா, ஒருவேள அதுலேருந்து அமௌண்ட் எடுக்கிறதாக இருந்தாலோ, இல்ல அதோட வேல்யூ கம்மியா இருந்தாலும் ஆப்போசிட் எஃபெக்ட் குடுப்பீங்க. அவ்வளவுதான். பேசிக் நாலேட்ஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜர்னல் என்ட்ரி. ஓகேவா? இது எக்சர்சைஸ் 5 இது 5த் எக்சர்சைஸ். இப்போ 3 எக்சர்சைஸ் பாருங்க தேவ். தேவ் இது ஆ இது நம்ம போட்டோமா? ஓ! இதான் அந்த 5த் சம்மா? இது 5த் சம். இது என்ன சம்? ஓ! நானும் அது இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன். Okay. இல்ல நான் க்ளூமியே இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன். ஆமா எடுத்தேன். சிடபிள்யூ ஒருத்தவங்களுக்கு எடுத்தேன். ம். தேவ் இந்த சம் பாருங்க கண்ணா. இங்க அதே மாரி இருக்கு கண்ணா. இது எல்லாமே குடுத்துருக்கான். நீ வந்து சம் புக் சம் கண்ணா. ஆமா தேவ் 7த் சம். நம்மளோட புக்ல. நீங்க உங்க புக்ல 7த் சம் இது. ஆமா. இதுவும் பாத்துக்கோங்க. பிகாம் சம் தான் இது. ம். இது வந்து பாத்தீங்கன்னா, தேவ் நெறைய ரெடியூஸ்ன்னு குடுத்துருக்கோம். இந்த நாலேட்ஜ் நீங்க கெயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தேவ்? ஈக்விட்டி ஷேருக்கு ரூ. 9 கம்மியாகிறது. தேவ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணு. ம். பாத்தீங்கன்னா தேவ், இது வந்து ரூ. 9 பை ரூ. 9 கம்மியாகுது. பை 40,000 எங்கெல்லாம் பை இருக்கோ, அதெல்லாம் வில் கோ டூ யுவர் ம். ஸோ 20,000 இன்டூ 9 1,80,000 கேப் ரிடக்ஷன். ஓகேவா? அதே மாரி பை 40 ஆ சாரி reduce 10% by rupees 40 each. ஒரே நிமிஷம். 100 500 into 40 20,000. ஓகேவா தேவ்? தப்பா போட்டேன். ஸோ அதே மாரி ரெடியூஸ் 8% டிபென்ச்சர்ஸ் பை 10% தேவ். ஸோ 1 லாக்ல 10% போனா சூப்பர் தேவ். 10,000 சூப்பர். கிரேட்டாஸ் அவன் என்ன சொல்றான்னா 1/3 தேவ். அப்போ 3,30,000ல 1/3 எவ்வளோ? சூப்பர். 1 லாக் இப்ப இதெல்லாம் சேர்த்து கேப் ரிடக்ஷன் வந்துரும் தேவ். ஓகேவா தேவ்? இப்ப இத வந்து மிஷனரிலாம் வந்து ஆ ரிடக்ஷன் அண்ட் மிஷனரி. அப்ப கேப் ரிடக்ஷன் டூ மிஷனரி அப்படி வந்துரும் தேவ். கேப் ரிடக்ஷன் டூ மிஷனரி 60,000 கேபிட்டல் ரிடக்ஷன் டூ ஸ்டாக்கு 10,000 அப்புறம் கேப் ரிடக்ஷன் டூ இன்வென்டரி சாரி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து 15,000 ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து அப்புறம் பிஎன்எல் ரைட் ஆஃப் பண்றாங்க. இது பிஎன்எல் மட்டும் தான் இங்க ரைட் ஆஃப். ஓகே. 1,90,000. ஸோ அப்ப மொத்தமா எனக்கு வந்து 3,20,000 என்கிட்ட கார்பஸ் இருக்குது. ஓகே. ஆனா கேப் ரிடக்ஷன் நான் அதுலேருந்து ரைட் ஆஃப் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணது எவ்வளோ? 2,80,000 அப்ப ரிமைனிங் என் கையில வந்து கிட்டத்தட்ட 40 கேபிட்டல் ரிசர்வ்க்கான ஆ
கேப் ரிடக்ஷன் 3,20,000. வேற என்ன விடுறேன்? கேப் ரிடக்ஷன் 3,20,000. அதுல வந்து 2,80,000 தான் யூஸ் ஆகுது. அப்ப வந்து கேபிட்டல் ரிசர்வ் வந்து 50,000. இருங்க தேவ். ஒரு நிமிஷம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? ரைட். ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 20,000. சும்மா அப்படியே மனக்கணக்கா போடலாமா தேவ்? இருங்க. தேவ் அந்த கொரன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு கண்ணா. ஆ இப்ப இல்ல. 20. இதுல வந்து 50ன்றது வந்து 30,000 தேவ்? பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஆ அது வந்து கேபிட்டல் ரிடக்ஷன்ல போட்டுருவோம் 20. ரிமைனிங் 30,000 தானே. இப்ப நான் பேலன்ஸ் ஷீட் லையாபிலிட்டி சைட் சும்மா அப்படியே ரேண்டமா கால்குலேட் பண்றேன் போடாம. சோ 30,000 ஓகேவா தேவ்? 30,000. அப்புறம் டிபென்ச்சர்ஸ் வந்து ஆ 90,000. வெரி குட். அப்புறம் கிரெடிட்டார்ஸ் வந்து 3. சூப்பர். அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் இப்ப அசெட்ஸ். அ ஏன் தேவ்? ஆமாமா. பேட்டன்ட் ஏன் வராது? ஆ கரெக்ட். ஸோ 2,00,000. மிஷனரி 1,30,000. இல்ல. 1,30,000 இல்ல. 70,000. அப்புறம் ஸ்டாக் கம்மி பண்ணாங்களா? 70,000. அப்புறம் டெட்டார்ஸ். டெட்டார்ஸ் இந்த ப்ரொவிஷன் மைனஸ் பண்ணோம் தேவ். 55 - 15 40,000 அதே. ப்ரொவிஷன் மைனஸ் பண்ணுங்கண்ணா. 40 ஓகேவா? அப்புறம் ஆ பி&எல் வராது தேவ். ஐயய்யோ! 2,00,000. அவ்வளோதான் தேவ். சூப்பர். வந்து 3,80,000, 3,80,000. ஓகேவா தேவ்? சூப்பர் தேவ். அவ்வளோதான் தேவ். இந்த மாரி தான் அப்ரோச் பண்ணணும் சம். புரியுதா தேவ்? ஐ திங்க் திஸ் இஸ் குட் டூ கோ. இருங்க உங்களுக்கு அந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். தேவ் நீங்க 5த் சம் மட்டும் ஒரு வாட்டி போட்டு பாருங்க தேவ். 5த் சம். இதுல 5த் சம் மட்டும் பார்க்காம போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா? தேவ் எனக்கு வந்து அ நீங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு 4 மணிக்கு கனெக்ட் பண்றீங்களா? 4:00. 4:00 கனெக்ட் பண்ணுங்க. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு என்ன தேதி? 28/04/26. ம். தேவ் இந்த மீன் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கரெக்ட்டா மட்டும் பாருங்க தேவ். அதாவது நீங்க லாஸ்ட் வாட்டி எழுதினது. உங்களோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நான் பார்க்குறேன். எனக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. அது ஒரு 6 பேஜ் இருக்கு. பார்க்குறேன். பிகாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் தேவ்? ஆ ஜர்னல் என்ட்ரீஸ் நல்லா மனசுலாக்கிக்கோங்க. ஓகேவா? நீங்களே பார்க்காம ஒரு வாட்டி எழுதி பாருங்க. அப்புறம் 5த் சம் மட்டும் போட்டு பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க தேவ். ஓகே. கொஸ்டின் இங்கேயே இருக்கு. சரியா கண்ணா? தேங்க் யூ சோ மச் தேவ். பை பை.